தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து ஆதங்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எந்த கட்சி ஆட்சிக்கு வர்றது போகிறது இதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் அதனுடைய முதலமைச்சர் வந்து தமிழனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது இது வந்து எப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு தமிழன் வந்து தமிழ்நாட்டை ஆளும்போது தான் அவனுக்கு அந்த வழி இருக்கும். ஏன்னா என்ன பிரச்சனை நடந்தாலும் அவனுக்கு வந்து ரத்தம் துடிக்கும், சதை துடிக்கும், உடம்பு துடிக்கும், எல்லாமே துடிக்கும். ஏன் அவன் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி அவனுக்கு நெஞ்சு பதைக்குமோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அவனுக்கு நெஞ்சு பதைக்கும். முன்னாடி வந்து நிற்பாங்க, புரியுதுங்களா? ஏதோ ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக வந்து முன்னாடி நின்று மக்களாக நின்று குறை கொடுப்பாங்க. இவங்க போயிட்டு இன்றைக்கி போவாங்க, ஒரு பிரச்சனை போயிட்டு ஒரு ரூம் வீட்டில் போயிட்டு கதை சாத்தியப்படுத்துவாங்க, பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10-20 நாள் கழிச்சு திருப்பி வந்து வெளியே வருவாங்க. இதுக்கு எப்படி என்ன பதில் சொல்கிறது அப்படின்றதுல என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு கோலத்தனமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டை வந்து என்னைக்கு தமிழன் ஆள்றானோ அன்றைக்கி தான் தமிழ்நாடு வந்து முன்னேற்றத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வெறும் வார்த்தையால் சொல்லலை. ஒவ்வொரு நபரும் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்லாம் வந்து தமிழராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாடு பச்சை தமிழ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் ஆளவே இல்லை. ஏன்னா அவரோட பாரம்பரியம்லாம் வந்து பல பேர் வந்து விசாரித்து பார்க்கும்போது அவர் வந்து தமிழனே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நீங்களே விசாரித்து பார்த்துக்கோங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டில் வந்து தமிழன் ஏன் ஆளணும்னு சொன்னால் எந்த சாதி வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் எந்த சாதி வேணாலும் இருந்துருப்போங்க, ஆனால் தமிழ் சாதியாக இருக்கும். தமிழ் சாதியில் வந்து எந்த சாதி நீங்கள் ஆண்டாலும் எங்களுக்கு வந்து அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஒரு தமிழ் ஆண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக நாங்களாம் வந்து காலர் தூக்கி விட்டு வெளியில் வந்து பெருமையாக வந்து சொல்லிக்கலாம், தமிழ்நாட்டை தமிழை தான் ஆள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்தியாவிலே எடுத்துக்கோங்க, எந்த மாநிலத்திலுமே கிடையாது. எல்லாம் அந்த மாநிலத்தை அவங்கவுங்க மொழி என்னவோ அந்த மக்கள் தான் வந்து அந்த நபர்கள் தான் வந்து முதலமைச்சராக இருக்காங்க. தற்போது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஏற்பட்ட சாபக்கேடு மாதிரி ஒரு தமிழனை வந்து ஆளவே முடியல. என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழன் ஒருவன் வந்து முன்னாடி வருவான் அப்படின்னாக்கா முன்னாடி வந்துட்டானவே அவனை எப்படி அமுக்கிறது, அவனை என்ன சொல்லி அமுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவனுக்குள்ள பிரச்சனையை மூட்டி விட்டு அந்த மாதிரி வந்து அதை வந்து பிரிச்சுறாங்க. தமிழனுக்கு வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னு தான் நான் குறிப்பாக வந்து சொல்லுவேன். ஏன்னா இன்னொரு முறை எப்போ எலெக்ஷன் வந்தாலும் சரி தான் கண்டிப்பாக தமிழனா பார்த்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தி தமிழன் வந்து தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.